வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கி நம்ம ஈருறுப்பு கோவைகள் பாடத்தில் முதலாவது ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கம் தொடர்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக ஈருறுப்பு கோவைகளில் நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல 2 தெரியா கணியங்களின் பெருக்கங்கள், உதாரணமாக 2a தர 3b பெருக்கிற பொழுது அதனது பெருக்கம் எவ்வாறு அமையும்னு சொன்னால் 6ab ஆக அமையும். இது தனி 2 அட்சர கணித உறுப்புகளின் பெருக்கம். சரி, அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் இதில் சரி 2x ஆக 3 இந்த 3ஆல் பெருக்கணும், அடைப்புக்குறியை நீக்கிறோம். சரி, இப்போ அடைப்புக்குறியை நீக்கிற பொழுது எப்படி வரும்னு சொன்னால் 6x சக 9 இந்த 3ஆல் இந்த 2xையும் பெருக்கும், இந்த 3ஐயும் பெருக்கும். அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்சரக்கணித உறுப்பு, ஒரு அட்சரக்கணித உறுப்பு ஒரு கோவையால் பெருக்கிறோம். இப்போ பெருக்கிற பொழுது எங்கே 6x வர்க்கம் சக 3x ஆக அமையும். இது மாதிரி இதை பாருங்கள் பார்ப்போம். இப்போ இங்கே 2x சய 3ங்கிற பல பெருக்கிறோம். 3ஆல் இதை பெருக்கிற பொழுது 2 தர 3 6x, இங்கே மறை 3, இங்கே இருக்கிறது நேர் 3, ஆகவே மறை 3 நேர் 3ஆல் பெருக்கிற பொழுது மறை 9 விடையாக பெறப்படும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் இதில் ஒரு சிறிய ஒரு மாற்றம், மறை 3ஆல் 2x சய 3 பெருக்கணும். சரி, ஆகவே மறை 3ஆல் பெருக்கிற பொழுது இந்த அடையாளங்கள் தலைகீழாக மாறும், நிகர்மாறாக மாற்றமடையும். எனவே இங்கே 6x மறை 6x மறை 3ஐயும் பெருக்கிற பொழுது மறை நேர் 9ஆக அமையும். இது ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் சிறிய வகுப்புகளில் படிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே இது தனி ஒரு உறுப்புகளை உடையது, ஒரு அடைப்புக்குறியை மாத்திரம் உடையது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 அடைப்புக்குறிகள் இருக்குது. இப்போ இந்த 2 அடைப்புக்குறிகள் எப்படி நீக்குவீங்கன்னு சொன்னால் அடைப்புக்குறிக்கு முன்னுக்குள்ள குணகத்தால் இந்த முதலாவது அடைப்புக்குறியையும் அடைப்புக்குறிக்கு முன்னுக்குள்ள இந்த குணகத்தால் இதையும் பெருக்கும். சரி, அப்போ இங்கே இந்த அடைப்பை நீக்கிற பொழுது 2x சக 6, அடுத்து இந்த அடைப்பை நீக்கிற பொழுது 6x சக 12ஆக அமையும். இப்போ இதில் இந்த 2xும் 6xங்கிறது 2 நிகர்த்த உறுப்புகள். எனவே இது 2ஐயும் கூட்டலாம் 8x. அதே மாதிரி இந்த நேர் 6 நேர் 12 கூற்ற பொழுது நேர் 18 விடையாக அமையும். இப்போ இங்கே அதிலேயே அடையாளங்கள் சில மாறுபட்டிருக்கு. 2x சய 6x ஆக அமையும். எனவே சய 4x சய 6. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 அட்சரக்கணித கோவைகள் இருக்குது. x சக 3 ப்ராக்கெட் x சக 4. இப்போ இதை விரித்து எழுதுகிற பொழுது இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸால் இந்த x சக 4ஐயும் அதே மாதிரி இந்த நேர் 4ஆல் இந்த நேர் 3ஆல் இந்த x சக 4ஐயும் பெருக்கும். சரி, இப்படி பெருக்கிற பொழுது முதல்ல மாதிரி இப்போ இந்த இந்த இங்கே ஒரு மெத்தட்டும் செய்திருக்கோம் தானே, இதே மெத்தட் தான் இங்கேயும் வரப்போகுது. ஆகவே x வர்க்கம் சக 3x சக 4x சக 12. எனவே இதனது கூட்டுத்தொகை எவ்வாறு அமையும்? இது 2 நிகர்த்த உறுப்புகள், 3xும் 4xும் 2ஐயும் கூட்டலாம். கூட்டினீங்க நடந்தால் 7x, 7x சக 12 சரி அமையும். இப்போ உங்களுக்கு இப்போ நீ முதலாவது என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்ன இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு மீட்டட் பயிற்சின்னு சொல்லி ஒரு பயிற்சி புத்தகத்தில் இருக்குது. அந்த மீட்டட் பயிற்சியில் உள்ள புத்தகத்தில் உள்ள இந்த முதலாவது விடயங்கள். சரி, இப்போ இங்கே சுருக்குகன்னு சொல்லக்குள்ள இதில் 2 அட்சர கணித உறுப்புகள் தரப்பட்டிருக்கு. அட்சர கணித உறுப்புகளை எவ்வாறு பெருக்கணுங்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி அதை பெருக்குவோம். அடுத்து விரித்தெழுதுக, இங்கே இதை விரித்தெழுதி சுருக்குக. சரி, இந்த விரித்தெழுதி சுருக்குகன்னு சொல்லக்குள்ள இதில் தரக்கூடிய இந்த நிகர்த்த உறுப்புகளை ஒன்றாக கூட்டி இறுதி விடைய 3 உறுப்புள்ள ஒரு கோவை அல்லது ஒரு ஈருறுப்புடைய ஒரு கோவையாக பெறுவோம். இதுதான் முதலாவது விஷயம். சரி, ரைட்.